சாகாக்கலை வாசிவித்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விலங்குகள் உயிரினங்களை கவனித்து பார்த்தால் ஒரு நிமிடத்திற்கு அவை எவ்வளவு சுவாசம் எடுக்கிறதோ அதற்கு அதன் ஆயுள் காலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. உதாரணமாக ஒரு நாய் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 50 முறை சுவாசிக்கிறது. அதன் ஆயுள் காலம் 14 ஆண்டுகள். குதிரை ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 35 முறை சுவாசிக்கிறது. அதன் ஆயுள் காலம் 35 வருடங்கள். யானை ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 20 முறை சுவாசிக்கிறது. அதன் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள். ஆமையின் ஆயுள் காலம் 400 ஆண்டுகள். ஆமையின் ஆயுள் காலம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அது குறைவாக சுவாசிப்பதால் தான் என்று சொல்கிறார்கள். ஆமை ஒரு நிமிடத்திற்கு 5 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுள் காலம் 400 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. பாம்பு ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 3 முறை சுவாசிக்கிறது. அதன் ஆயுள் காலம் 500 முதல் 1000 ஆண்டுகள் கூட உயிர் வாழ்ந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 5 முறை சுவாசித்தால் அவனோட ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 7 முறை சுவாசித்தால் 240 ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 3 முறை சுவாசித்தால் 480 ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 3 முறை சுவாசித்தால் 480 ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 2 முறை சுவாசித்தால் 750 ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 1 முறை சுவாசித்தால் 1500 ஆண்டுகள் உயிர் வாழலாம். மேற்கண்டவாறு மனிதன் அவனின் அவசரம் ஆவேசம் காரணமாக தாறுமாறாக சுவாசிப்பதால் அவனின் ஆயுள் காலமும் தாறுமாறாக இருக்கிறது. சுவாசத்தை கட்டுப்படுத்தி ஆயுளை நீடிக்கும் வாசிவித்தையை கற்றால் மனிதனின் ஆயுள் காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.